ரொம்ப நேரமா அந்த குழந்தைய தூக்கிட்டு நடக்கல. இந்தா கொஞ்ச நேரம் வாங்கிக்கோ. குழந்தைய புடி. நைட் என்னாச்சு? இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. சரிக்கிட்டா, நான் கிளம்புறேன். நைட்டே வீட்டுக்கு போல, அதுக்கே அவன் என்ன கத்த போறானோ தெரியல. சரிக்கா, நீயே என்னைக்கோ ஒன்னு தான் தங்குற, போயிட்டு வரலாம், ஒன்னும் சொல்ல மாட்டான். அம்மா சிவா, அம்மா அம்மா. சிவா என்ன ஆச்சு? சிவா ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இங்க பாருப்பா. சிவா என்னாச்சுடா? நேத்து நைட் நீங்க ஏமா வீட்டுக்கு வரல? அக்கா நைட்டு கிளம்பும் போதே மணி 8 ஆயிடுச்சு சிவா. இதுக்கு மேல ஏன் போற? இங்க தங்கிடு. சிவாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், நான் தான் சொன்னேன். உனக்கு ஃபோனும் பண்ணேன், ஆனா லைனே போகல. என்னாச்சுப்பா சொல்லு முதல்ல. அம்மா, நேத்து நைட்டு நான் வரும்போது வண்டியில எனக்கு பின்னாடி யாரும் உட்கார்ந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தேன், ஆனா யாரும் இல்ல. கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பொண்ணும் அது கூட ஒரு குழந்தையும் உட்கார்ந்து இருந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்து பயத்துல வண்டியோட நான் கீழே விழுந்துட்டேமா. அச்சச்சோ, கீழே விழுந்துட்டியா? அடி ஏதாவது பட்டதா சிவா? இல்லம்மா, அடியெல்லாம் எதுவும் படல. அங்க பக்கத்துல இருந்தவங்க என்னையும் வண்டியில தூக்கி விட்டாங்கம்மா. அப்புறம் என்னடா ஆச்சு? அவங்களே என்ன வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்கம்மா. ஆனா அதுக்கப்புறம் நான் உள்ள போய் படுக்கலான்னு போனேன். அப்புறமும் அந்த பொம்பளை எங்க பக்கத்துல நிக்கிற மாதிரியே இருந்துச்சுமா ரூம்குள்ள. சரி, பயத்தோட இருந்தப்பதான் கதவு தட்டின மாதிரி இருந்தது. சரி, நீங்க தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சு நானும் திறக்கலான்னு போய் கதவு திறந்தா வெளியில அந்த பொம்பளை குழந்தையோட நிக்கிறாமா. என்கிட்ட அந்த குழந்தைய போடுன்னு சொல்லி கத்துனா. நான் பயத்துல வாங்கி விழுந்துட்டேமா. நான் செத்தே போயிட்டேன்னு நினைச்சேன். இப்போ வரைக்கும் நான் உயிரோட இருக்குன்றதை என்னால நம்பவே முடியல. அந்த நிமிஷமே என் உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சேம்மா. விடிய காலைல விடிஞ்சதை பார்த்தா அவ அங்க இல்ல. நான் விழுந்துருச்சு, வீட்டை விட்டு அப்படியே ஓடி வந்துட்டேமா. ஆருத்ரா அக்கா, இவன் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஆருத்ரா கீதா, உனக்கு ஏதாவது குரல் கேட்டுதா? இல்லையக்கா, உனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அவ திரும்ப வந்துட்டாலோ, அவ்வளவுதான் இருக்குமா? அம்மா அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ இங்கே இரு. அம்மா போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாமா, நீ என் பக்கத்துல இருமா போதும். உன் பேச்ச கேட்காம அந்த தோப்பு வழியா வந்தது எவ்வளவு பேர் தப்புன்னு இப்பதாமா புரியுது. அம்மா, அந்த பேய் என்ன தோத்துக்கே தான் இருக்குமாமா. எனக்கு ஏதாவது ஆயிடுமா? ரொம்ப பயமா இருக்குமா. நீ ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நான் உயிரோட இருக்கும் போது என் பையனுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நான் இருக்கும்போது என் பையனை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. வருத்தப்படாதடா, தைரியமா இரு சிவா. உனக்கு எதுவும் ஆகாது. நீ எதுக்கும் பயப்படாத. அம்மா, இப்ப என்ன கொஞ்சம் படுக்கிறேன், கூடவே இருமா, எங்கேயும் போயிடாத. அம்மா உட்காருமா. அக்கா, கையில குழந்தையோட வந்து நின்னுச்சுன்னு சொல்றான். உள்ள சொல்றத வச்சு பார்த்தா அது அந்த உனக்கு என்ன பைத்தியமாடி? அவ பேரை போய் இங்க சொல்ல வர? வாயை முடிட்டு இரு. உனக்கு தெரியல அவளை பத்தி. அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இறந்து போன அவளோட ஆன்மா இன்னும் இந்த காத்துல அலைஞ்சிட்டு தாண்டி இருக்கும். நாம அவளை பத்தி பேசுறது அவளோட காதுல விழுந்துச்சுன்னா நாம இருக்கிற இடத்த தேடி வந்துருவான்னு தானே அவ பேரை யாரும் சொல்லக்கூடாதுன்னு ஊருக்குள்ள கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. ஆனா அக்கா, ரொம்ப நாளுக்கு முன்னாடியே அவளோட ஆத்மா ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு கட்டு போட்டதா தானே சதுரகிரி சித்தர் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது சிவா எப்படி அவளை பார்த்துருக்க முடியும்? சித்தர் தான் அவ விதி முடிகிற வரைக்கும் தோப்பு பக்கம் யாரும் போக வேணான்னு அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டாரு. எல்லாம் இவனால தான். இவன் தான் சொல்ல சொல்ல கேட்காம அந்த வழியா போய் வினைய விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கான். எது எப்படியோக்கா, ரொம்ப வருஷமா கட்டி போட்டு வச்சிருந்தா அந்த ஐயோ, அவ பேரை சொல்ல கூட பயமா இருக்கா. அவளோட ஆத்மாவை சிவா தான் தோப்பு வழியா வந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதக்கா. அம்மா, என்ன மட்டும் தனியா வீட்டுக்குள்ள விட்டுட்டு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கம்மா, உள்ள போலாம். டேய் சிவா, எங்க உள்ளே மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்க? வா, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா, நான் வரலம்மா நம்ம வீட்டுக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ அங்கேதாம்மா இருப்பா. நம்ம போக வேண்டாம் இப்போ. நல்லா இருக்குடா, அதுக்காக நம்ம வீட்டை விட்டு இங்கே இருக்க முடியுமா? வா போலாம். அக்கா, எதுக்கு புள்ள கிட்ட கத்துற?
பொழுது சாய போகுது. இப்போ வீட்டுக்கு போய் என்னக்கா பண்ண போற? நைட்டு இங்கேயே தங்கிடு. சிவா சொன்ன மாதிரி அவ அங்கேயே இருந்தானா என்ன பண்றது? நாளைக்கு விடிஞ்சதும் போய் பாருங்களேன். இப்போ இங்கேயே தங்கிடுக்கா. சிவா சொல்றதா சரி. புள்ளியும் பாவம் ரொம்ப பயந்து போயிருக்கான். நைட்டு கூட ரொம்ப சரியா தூங்கல போல. அதனால இங்கேயே தூங்கிட்டு காலையில போகட்டும். இல்லை கீதா, இவன் எல்லாத்தையும் அப்படியே போட்டபடி வந்துட்டான். கதவை கூட பூட்டல போல இருக்கு. வீட்டை அப்படியே திறந்து போட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி வீட்டுக்கு போகாம இருக்க முடியும் சொல்லு? அம்மா வீட்டுல என்ன தங்கமும் வயிறுமும் குவிஞ்சிருக்கா? என்ன வந்து எடுத்துட்டு போறதுக்கு? போனா போயிட்டு போகுது விடுமா. அவ அங்க இருக்கிறதுனால யாரும் வீட்டுக்குள்ள போக கூட மாட்டாங்க. நீ என்னடா அவன் அங்கேயேதான் இருப்பா சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு வேற வேலை இல்லையா? அங்கேயேதான் உட்காந்துருப்பாளா? நேரத்துக்கு போயிருக்கோம். அது பகலெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. ராத்திரி நேரத்துல வேணா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்னமோ நம்ம வீட்டை வாடகை எடுத்து வச்சிருக்கா மாதிரி அவன் அங்கேயே இருப்பா சொல்லிட்டு இருக்க. அக்கா, அவனுக்கு தெரியுதோ இல்லையோ அவளை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. காலையில போ. அப்படியே சொல்ற கீதா? சரி, காலையிலே கிளம்புறேன். சிவா கண்ணு, என்னம்மா? காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல. வா, எதையாவது சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கு. நம்ம காலையிலே வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு வேலைக்கெல்லாம் ஒன்றும் நீ போக வேண்டாம், சரியா? சரிம்மா. டேய் சிவா, எழுந்துடுறா. என்ன தூங்க விடாம பண்ணிட்டு எனக்கும் என் குழந்தைக்கு துரோகம் செஞ்சுட்டு நீங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிடுவீங்களா? உங்களை விடவே மாட்டேன். நீயா? நீ எப்படி இங்க வந்த? இங்க வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா என்னால வர முடியாதுன்னு நினைச்சியா? நீ எங்க போனாலும் விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். விடு விடு, கழுத்து விடு. அம்மா அம்மா. சாகுடா சாகு. நீயும் சாகு. உன் அம்மா, உன் சித்தி, யாரையும் நான் விட மாட்டேன். என்ன விடு. விடுடி அம்மா. என்ன எங்கடி எடுத்துட்டு போற? என்ன விடு. நான் போன இடத்துக்கு. விடு. சிவா, டேய் சிவா. என்னடா என்ன ஆச்சு? அம்மா அவ இங்கேயும் வந்துட்டாமா. நீ கழுத்து பிடிச்சி நெரிக்கிறாமா. என்ன உங்களுக்கு சித்திய யாரையும் சொன்னாங்க சொல்லி மிரட்டுறாமா. எனக்கு பயமா இருக்குமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிவா. ஏதாவது கனவு கண்டிருப்ப. இப்ப நிம்மதியா தூங்கு. காலைல வீட்டுக்கு போய் எல்லாம் பாத்துக்கலாம். எல்லாம் சரியாயிடும்பா, பயப்படாத. அம்மா சித்தி உன் கூட தானே இருக்கும். படுத்து தூங்கு போ. கனவாமா அது? அவ ஏமா என்ன இப்படி தொடர்ந்துட்டே வரா? அவளுக்கு நான் என்னமா பாவம் செஞ்சேன்? யாருமா அவ? நான் சொல்றேன் சிவா, நீ இப்ப தூங்கு போ. அம்மா உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது, சரியா? போய் படுப்பா. சரிம்மா. என்னக்கா புள்ள இப்படி ஆயிட்டா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கீதா. பெத்தது ஒரே புள்ள, அதுவும் இன்னைக்கு பாரு அவளுக்கு பயந்துகிட்டே என்ன பேசுறான்னு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கீதா. விடியட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கு பண்ண போற? முதல்ல காலையில வீட்டுக்கு போய் பார்க்கணும். இவன் சொன்னதெல்லாம் உண்மையா நடந்ததா இல்லையா, இல்ல இவன் கற்பனையான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் எதுவும் வந்தாலும் ஒரு முடிவு எடுக்க முடியும். விடிஞ்சதும் முதல்ல வீட்டுக்கு போகணும் கீதா. சரிக்கா, பத்திரமா போயிட்டு வா. சரி கீதா, நாங்க வரோம். என்ன வரேன் சித்தி. சரி சிவா, எதுக்கும் பயப்படாத. என்ன அக்கா, பார்த்து போயிட்டு வா. எந்த பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரி கீதா, வரேன். அம்மா தோ இங்க நீ நிக்கிற பாரு. தேயத்துல தாமா அந்த பேயும் நினைச்சு. இங்க பாருங்க எவ்வளவு தலைமுடி கொட்டி கிடக்குதுன்னு. சிவா, இந்த முடிய மிதிக்காம உள்ள போகணும். அம்மா என்னாச்சுமா? சிவா, இனி ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. உடனே என் கூட வா. எங்கம்மா? அம்மா எங்க திரும்ப சித்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அம்மா சொல்லுங்க. அம்மா எங்க தானே போறோம்? நம்ம ஊருக்கு ஏன் 10 மணிக்கு மேல பஸ் வர மாட்டேங்குதுன்னு கேட்டல? ஆமாமா. நீ நேற்று ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேன்னு சொன்னல, அந்த பொண்ணுதான். நான் யாரை பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமாமா? நீ பார்த்தேன்னு சொன்னியே அந்த பொண்ணு, அவளை இப்பதான் நம்ம வீட்டாண்ட நானும் பார்த்தேன். எந்த
பார்க்கவே பார்க்காத. ஏமா? ஏன்னா அவ இப்போ நம்ம பின்னாடி தான் வந்துட்டு இருக்கா. என்னமா சொல்றீங்க? நம்ம பின்னாடியா? ஆமா, திரும்பி பார்க்காம வா. வீட்டுக்கு போன அக்காவும் சிவாவும் திரும்பி வராப்புல இருக்கு. ஆனா அது யாரு? மூணாவது யாரோ பின்னாடி வராப்புல இருக்கே. ஐயோ ஐயோ அக்கா. சிவா, மின்வாசல் வழியா போலாம். ஏமா? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்ல. என்னமா? சித்தி நம்மள பார்த்ததும் ஓடி உள்ள ஓடிட்டாங்க. எப்படி போய் நீங்க எங்க முடிஞ்சாலும் உங்களை நான் விடவே மாட்டேன். கொல்லிவாய் பீகளும் குரலை பீகளும் பெண்களை தொடரும் பிரபராசனம். முருகா, நீதான் எங்களை நீ காப்பாத்தணும். கடவுளே, நீதான் எங்களுக்கு துணையா இருக்கணும். அக்கா, இந்த அந்த விபூதியை வச்சுக்கோ. 2 பேரும் காலை நல்லா கழுவிட்டு உள்ள போங்க. நான் திருநீரை வீடை சுத்தி தூவிட்டு வரேங்கா. நீ காலை கழுவிட்டு உள்ள போ. பையனையும் காலை கழுவிட்டு உள்ள கூட்டிட்டு போ. சரி கீதா. கடவுளே, விபூதி தூராளா விபூதி. இதெல்லாம் எந்த மொழிக்கு இருக்கு? என்னக்கா நடக்குதுங்க? நான் வெளியில பார்த்ததெல்லாம் நிஜம்தானாக்கா? அக்கா சொல்லுக்கா. நிஜம்தான் கீதா, நீ வெளியில பார்த்ததெல்லாம் உண்மைதாமா. என்னக்கா சொல்ற? பழி வாங்குற எண்ணத்தோட அலையிற ஆத்மாவை வீட்டுக்குள் நுழைய விட்டனா உயிர் பலி வாங்காம அது வீட்டை விட்டு திரும்பி போகாதுக்கா. எனக்கும் அது தெரியும் கீதா. இன்னைக்கு அதுக்காக தான் அவ எங்க பின்னாடியே வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். நான் கும்புற சாமி என்னை கைவிடாது. நான் முழுசா அந்த சாமியை தான் நம்பியிருக்கேன். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு என்னை இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்திருக்கு. அந்த சாமி தான் கீதா உன் உருவத்துல ஏன் உயிரையும் புள்ள உயிரையும் காப்பாத்திருக்கு. அக்கா, எதுக்காக காழற? நீ அழத பார்த்தா புள்ள பயந்துட மாட்டானா? நீ கவலைப்படாம தைரியமா இருக்கா. எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும். எனக்கு பயமாவே இருக்கு கீதா. வாசல் வரைக்கும் வந்த அவளுக்கு வீட்டுக்குள்ள வர எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. அடுத்து என்ன நடக்குமோ நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு கீதா. அவளை பத்தி உனக்கும் தெரியல. அவ பழி வாங்காம இங்க இருந்து போகவே மாட்டா. அவளை எப்படி அடக்கத்துன்னு எனக்கு தெரியல கீதா. சீக்கிரமாவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா நம்மள மட்டும் இல்ல, இந்த ஊர்ல வேற யாரையுமே அது நிம்மதியா வாழ விடாது. ஆமாக்கா, கண்டிப்பா. எல்லாம் இவனை சொல்லணும். இவனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நமக்கும் இந்த ஊருக்கும். அம்மா, நான் என்னமா பண்ணேன்? அத்தனை தடவை சொல்லியும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ அந்த தோப்பொழிய வந்து தர இவ்வளவு பிரச்சனை. நானும் சொல்லி கட்டக்கூடாது தான் இருந்தேன். ஆனா இப்ப பாரு, வேணா வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாரா? நீதானே. எனக்கு வேலையும் முக்கியம். நான் என்னமா பண்றது? 10 மணிக்கு தான் விடுறாங்க. அதுக்கு மேல பஸ் வர மாட்டேங்குது. அதனாலதான் நான் தோப்பு வழியே வந்தேன். இல்லைன்னா ஏன் நான் வரப்போறேன் சொல்லுங்க? பஸ் ஏன் வர மாட்டேங்குதுன்ற காரணமும் தெரியல. இத்தனை நாளா வந்து இந்த பஸ் நிறுத்திட்டாங்க. அது கூட எனக்கு தெரியாதெல்லாம் வந்தேன். அந்த பஸ் ஏன் வரத்தில்ல? ஊர்ல இருக்கவங்க ஏன் நான் பொழுது போனா வெளியில வர மாட்டேங்கிறாங்கன்ற காரணத்தை சொல்றேன் கேளு. அன்னைக்கு எப்பவும் வர 10 மணிக்கு அப்புறம் வர பஸ் வழக்கம் மாதிரி வந்துட்டே இருந்தது. அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் தெரியாது அவங்களோட கடைசி பயணம் அதுதான் அப்படின்னு. எப்பவும் போற ரூட்ல அந்த பஸ் வேகமா வந்துட்டே இருந்தது. பஸ் கிளம்பும் போது இந்த கூட்டத்துல பாதி கூட கிடையாது. ஒவ்வொருத்தரா இறங்கி விட்டு பஸ் தனியா கண்டக்டரும் டிரைவரோட மட்டும் வந்துட்டு இருந்தது. அப்போ இருக்கங்காடுன்ற பஸ் ஸ்டாப்ல ஒரு பெரிய கூட்டம் கையாட்டி பஸ்ஸை நிறுத்த சொல்லிச்சு. என்னையா இது? இவ்வளவு பேர் பஸ்ஸுக்காக நிக்கிறாங்க. அதுவும் இந்த நேரத்துல பகல்ல கூட இந்த ஸ்டாப்ல இருந்து இவ்வளவு ஆளுங்க ஏற மாட்டாங்களே. பக்கத்துல ஏதாவது போயிட்டு வந்திருப்பாங்க. வண்டியை நிறுத்து. கண்டக்டர் வண்டியை நிறுத்த சொல்லவே டிரைவரும் பஸ்ஸை நிறுத்தினாரு. கூட்டம் அடிச்சுக்கிட்டு அந்த பஸ்ல உள்ள ஏறிச்சு. எல்லாம் ஏறிட்டீங்களா? பின்னாடி இடம்லாம் காலியா இருக்கு, உட்காருங்க. பஸ் கிளம்பி 2 நிமிஷம் கழிச்சு கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதுக்காக பின்னாடியே திரும்பினாரு.
கூட்டமா ஆளுங்க ஏறிய பஸ் வெறிச்சோடி போய் காலியா இருந்துச்சு. என்னையா இது, பஸ்ல ஏறினவங்க யாரையும் காணோம். என்னையா என்கிட்டயே நக்கலா? இப்பதானே பஸ் நிறைய ஆளுங்க ஏத்தலாம், அதுக்குள்ள எல்லாரும் மாயமா போயிட்டாங்களா? நிஜமாதான் என்ன சொல்றேன், உனக்கு நம்பிக்கை என்ன? இன்னும் ஒரு தடவை திருப்பி பாரு. இவன் ஒருத்தன் நேரங்காலம் இல்லாம எதையாவது சொல்லி விளையாடிட்டு இருப்பான். இரியாத வரேன். என்னையா யாருமே காணோம்? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், இந்த நேரத்துல இங்க அதுவும் இவ்வளவு கூட்டமானு. இதான் பக்கத்து ஊர்ல திருவிழா போயிட்டு வர கூட்டமா இருக்குன்னு சொல்லி வண்டி எடுத்து சொன்னேன். இப்ப பார்த்தா ஒரு பையனையும் காணும். எங்கேயா ஏத்தன ஆளுங்களாம்? உன் பேத்த போய் கேட்டு இந்த ஸ்டாப்ல பஸ் எடுத்துன பாரு, என்ன சொல்லணும்? யோ நே ஆயிப்பா, பக்கத்து ஊர்ல திருவிழா போயிட்டு கூட்டமா இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும் அப்படி ஏன் எல்லாம் காணாம போயிடுவானுங்கன்னு? யாரு என்ன எது எனக்கே தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு. இவன் ஒருத்தன், அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருந்தா வாங்க மரியாதை கிட்ட போய் ஜாக்கிரதை. எவன்டா பஸ் மேல வந்து மோந்தது? இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது இவ்வளவு கண்ணுக்கு தெரியல. இங்கேயே கத்திட்டு நில்லு, போய் கீழே இறங்கி பாரு எவன் வந்து இடிச்சான். எல்லாம் ஒன்ன சொல்லணும். எவன்டா இவ்வளவு பெரிய பஸ் நிக்கிறது கண்ணு பின்னாடி வந்துடுச்சு. பாருங்க என்னன்னு, பின்னாடி ஏதோ வந்து மோதிர மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்து பார்த்தா இங்க யாரையும் காணும். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப வண்டி மேல மோதிர யோ இங்க கவனிச்சியா? நம்ம வண்டியில ஒரு கிலோ கூட விழல. அது எப்படின்னு ஏதோ மோதன மாதிரி தானே இருந்தது. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் மர்மமாவே இருக்குது. எனக்கு எதுவும் சரியா படல. பஸ் இங்கேயே கிடக்கட்டும், நம்ம காலையில வந்து எடுத்துக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். பஸ் விட நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியா. டிரைவருக்கு மட்டும் அங்க நடக்கிறது எதுவும் சரியில்லை அப்படின்னு தோணுச்சு. ஐயோ யோ தனியா விட்டு ஓடாதையா, இரு நானும் வரேன். அம்மா அம்மா யாராவது பின்னாடி அடிச்சது? ஐயோ நீ ஒரு நிமிஷம் நினைக்க கூடாது. யோ இல்லையா, நானும் வரேன். ஓடி சீக்கிரம் ஓடியா, தட்டிட்டு வர்றது என்னன்னே தெரியல. எனக்கு ஒண்ணும் புரியலையா. ஓடு அண்ணே, அங்க பாருங்க ஒரு வெளிச்சம் தெரியுது. அது எது சர்ச் மாதிரி இருக்கு, அது உள்ள போயிடல. சரியான தயா வந்திருக்கோம். சாமி இருக்கிற இடத்துல பேபி சார் சண்டாது சொல்லுவாங்க. விடிய வரைக்கும் இங்கே இருந்துடலாம், அதுதான் நமக்கு பாதுகாப்பு. யோ கண்டக்டர், என்னதான் பயமா இருந்தாலும் இப்படியே சொல்லாம கொள்ளாம ஓடுவ? சத்தியமா சொல்றேன், அங்க நடந்தது எல்லாத்தையும் விட நீ ஓடத பார்த்தா நான் பயந்துட்டேன். கண்ணியத்துல பேய பார்த்தா எந்த மனுஷன் தான் ஓடாம இருப்பான். என்னது பேய பத்தியா? என்னென்ன பாத்தியான்னு கேக்குறீங்க? அப்ப நீங்க பாக்கலையா? நான் எதையும் பாக்கலையே, பேய பாக்கல. ஆனா நல்லா வாங்கி கட்டிட்டேன். முதுகுலயே வச்சு சாத்துச்சு. மூஞ்சில கூட ஒரு பஞ்சு விட்டுதியா. நீயும் அங்க நின்று இருந்தா உனக்கு இதே நிலைமைதான் இருக்கும். அதனாலதான் அடி வாங்காம தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். சரி இப்ப நிக்கிற, ஓடு உள்ள ஓடு. ஐயோ ஆமாண்ணே, கடவுளே நீதான் எங்களை காப்பாத்தணும். அண்ணே விடியற வரைக்கும் இங்கே இருக்கலானே, அப்புறமா வெளில போலாம். ஆமாயா, இனி இந்த ரூட்ல நைட் 9 மணிக்கு மேல வரவே கூடாது. இத ஊர் ஜனங்கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணும். ஆமாண்ணே. யாரு இவங்க 2 பேரும் இங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க? பார்த்தா பஸ் டிரைவர் கண்டக்டர் மாதிரி தெரியுது. ஆமாங்கய்யா, எழுப்புங்க, யாருன்னு கேட்போம். தம்பி தம்பி எழுந்துருங்க. விடிஞ்சிருச்சா? அப்பாடா தப்பிச்சோம். அண்ணே அண்ணே எழுந்துருங்கண்ணே, இந்த உங்க வீட்டு பெட்ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்துருங்கண்ணே. யாரு நீங்க 2 பேரும்? நீங்க எப்போ உள்ள வந்தீங்க? நான் பஸ் டிரைவர் கண்டக்டருங்க. நேற்று இருக்கங்காடுக்கா போயிட்டு இருக்கும் போது ஒரு கும்பல் கை காட்டிச்சுன்னு வண்டியை நிறுத்தணும். அப்புறம் ஏறவங்களை பார்த்தா ஒருத்தரையும் காணும். அதுக்கப்புறம் ஏதோ அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடந்ததுங்க. இவன் என்னமோ பேய பார்த்தேன்னு சொன்னான். அதுக்காக பயந்துட்டு தாங்க இதுக்குள்ள ஓடி வந்து ஒழிஞ்சுக்கிட்டோம். அந்த வழியா இனி பஸ் வராதுங்க. 10 மணிக்கு மேல பஸ் வரவே வராது. 9 மணியோட பஸ் நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிக்கோங்க. ஐயோ இந்த ஊர் மக்கள் கிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வைக்கணுங்க. என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா தம்பி, அந்த ரூட்ல ஏதோ இருக்கு. அங்க 9 மணிக்கு மேல போகிறது ரொம்ப ஆபத்து. இந்த திகிலான சம்பவத்தை ஊர் முழுக்க அவங்க பரப்பி விட்டாங்க. அதுல இருந்து பஸ் 9 மணிக்கு மேல அந்த வழியா வரது கிடையாதுடா. அதனாலதான் பஸ் நம்ம ஊர்ல வரல. அதுக்கு காரணமும் இவதான். நம்ம ஊர்ல பஸ் வராது காரணம் இதுதான். அவதான் எல்லாத்துக்கும் காரணம். முதல்ல அவ இந்த ஊர்ல தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சதும் அவங்களதான். அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஆரம்பிச்சது. அவன் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா, நம்ம பின்னாடி அவன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கா. நமக்கு அவளுக்கு என்னமா சம்பந்தம்? அவ யாரு? எதுக்காக நம்மள தொந்தரவு பண்றா? எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலையேம்மா. நானும் இந்த ஊர்ல தானே இருந்தேன், ஏன் எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு? நீ ஊர்ல இருந்த வரைக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
நீ வெளியூருக்கு படிக்க போனல, அப்ப நடந்த பிரச்சனைங்க தான் இது. உனக்கு எதுவும் தெரிய வேணாம் தான் நான் எதுவும் சொல்லலப்பா. இப்ப அதுவா உனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரிம்மா, யார் அவ? நம்மள ஏன் பழி வாங்கணும்? அக்கா, அவன் தான் கேக்குறான்ல, சொல்லுக்கா, அவனும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம்.